அனைவருக்கும் வணக்கம். லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே துவங்கின ஒரு புது முயற்சியாக பாடல்கள் மூலமாக, குழந்தைகள் பாடல் மூலமாக குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சியோட 3வது பகுதி இது. எங்க வீடு நல்ல வீடு, உள்ளே வாருங்க, எங்க குடும்ப ஆட்களோட பழகிக்கலாங்க, வீட்டை சுத்தம் செய்யறாங்க என்னோட அம்மா, சமையல் வேலை செய்யறாரு என்னோட அப்பா, குட்டி தம்பி ரொம்ப சுட்டி பார்த்து நடங்க, நாற்காலியில் கவனமாய் உட்கார்ந்திடுங்க, பள்ளிக்கூடம் கூட்டி போகும் பாட்டி இதுங்க, தோட்ட வேலை செய்யறாரு தாத்தா பாருங்க, எங்க செல்ல நாய்க்குட்டி வீட்டு காக்குங்க, எங்க குறும்ப பூனைக்குட்டி வம்பு செய்யுங்க, சுவையான இட்லி சாம்பார் சாப்பிட்டு போங்க, பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு நோகுங்க. எங்க வீடு நல்ல வீடு, உள்ளே வாருங்க. எங்க அப்படிங்கிறது எங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அவர். வீடு ஹோம், ஹவுஸ். நல்ல நைஸ். உள்ளே இன், இன்சைட். வாருங்க வாருங்கள், அதான் கம். இப்போது ஹோம் ஹவுஸ் ரெண்டும் போட்டிருக்கோம் வீடுக்கு. எப்போ ஹோம் சொல்லணும், எப்போ ஹவுஸ் சொல்லணும், அதே நம்ம விரைவில் பார்ப்போம். இப்போது எங்கள் வீடு நல்ல வீடு, உள்ளே வாருங்க அப்படின்னா அப்படியே நம்ம மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது அவர் ஹவுஸ் நைஸ் ஹவுஸ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறோம்? அவர் ஹவுஸ் இஸ் அ நைஸ் ஹவுஸ், கமன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த இஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா, இது வந்து ஒரு பீவப். நம்ம பீவப் பற்றி ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன். அதை ஒரு விட பார்க்காதவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த லிங்க் மூலமாக அந்த காணொலியை பார்க்கலாம். இந்த பீவப் வந்து ஒரு நிலையை, ஒரு ஒரு வாக்கியத்தின் சப்ஜெக்ட், ஒரு வாக்கியத்தை யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த வாக்கியத்தின் நிலையை குறித்தல். இங்கே வீடு, வீடு தான் அங்கே சப்ஜெக்ட். எங்கள் வீடு நல்ல வீடு அப்படின்னு அந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த வீடு நல்ல வீடாக இருக்கிறது அப்படின்னு இந்த இருத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பீவப். அதோடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதோட தன்மை. இப்போ பி அப்படின்னா இருத்தல் அப்படின்னே நம்ம பொருள் வச்சுக்கலாம். அப்போது இந்த இஸ் வருது. அதே மாதிரி பீவப்ஸ்லேயே ஆம், ஆர் அதெல்லாம் வரும். அது எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம பீவப்ஸ்க்கான காணொலியில் விளக்கியிருக்கோம். போக போக இதில் வரக்கூடிய பாடல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போது மை ஹவுஸ் இஸ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இஸ் வருது பார்த்தீங்களா, இது என் வீடு பெரிய வீடு. மை ஹவுஸ் இஸ் அ நைஸ் ஹவுஸ் அப்படின்னா என் வீடு நல்ல வீடு. அந்த ஈஸ் பயன்பாட்டை பற்றி மேலும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். எங்கள் வீடு நல்ல வீடு பார்த்தோம்ல, அவர் ஹவுஸ் இஸ் அ நைஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வேறு சில உதாரணங்கள். எங்கள் பள்ளிக்கூடம் பெரியது, அவர் ஸ்கூல் இஸ் பிக். எங்கள் தெரு சுத்தமானது, அவர் ஸ்ட்ரீட் இஸ் க்ளீன். என் பையன் உயரமாய் இருக்கிறான், மை சன் இஸ் டால். என் பாட்டி நன்றாக இருக்கிறார், மை கிராண்ட்மதர் இஸ் ஃபைன். என் அப்பா ஒரு நல்ல பாடகர், மை ஃபாதர் இஸ் அ குட் சிங்கர். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துலமே எல்லாமே ஈஸ் வருது. ஈஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. என் பள்ளிக்கூடம் பெருசாக இருக்குது, என் தெரு சுத்தமாக இருக்குது, என் பையன் உயரமாக இருக்கான், என் பாட்டி நன்றாக இருக்காங்க, எங்கள் அப்பா ஒரு நல்ல பாடகர், நல்லா பாடுவார் அப்படிங்கிறது தான். நல்ல பாடகர், நல்ல பாடகராக இருக்கிறார். அதனால் இங்கே எல்லாமே நம்ம இஸ் போடுறோம். இது பன்மை வந்தால் என்ன, முன்னிலை வந்தால் என்ன அப்படிங்கிறத, தன்னிலை வந்தால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது எங்கள் குடும்ப ஆட்களோட பழகிக்கலாங்க. ஏற்கனவே பார்த்தோம். எங்கள் அப்படிங்கிறது அவ, குடும்பம்னா ஃபேமிலி, ஆட்கள்னால் பொதுவாக பர்சன்ஸ். ஆனால் இங்கே குடும்ப ஆட்கள்னு சொல்கிறது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கும். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாட்டுங்கிறதுனால சும்மா கேஷுவலாக போட்டிருக்கோம் குடும்ப ஆட்கள் அப்படின்னு. இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ். பழகிக்கலாம், பழகுதல்னால் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அப்போ தானே பழக முடியும். அதுக்கு ஆங்கிலத்தில் டு கெட் டு நோ ஈச் அதர். ஈச் அதர்னால் ஒருவரே ஒருவர், நோன்றது தெரிந்து கொள்ளுதல். டு கெட் டு நோ ஈச் அதர். இப்போ பழகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு ஒரு பொருளும் இருக்குது. அது என்ன? பழகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு ஒரு பொருள் ப்ராக்டிஸ். சரியா? இப்போ நம்ம இந்த எங்கள் குடும்ப ஆட்களோட பழகிக்கலாங்க, அதுக்கு என்னன்னு பார்ப்போம்.
அதாவது வாங்க பழகலாம் அப்படிங்கிறது தான். லெட்ஸ் கெட் டு நோ ஈச் அதர் அப்படி சொல்லலாம். கம் மீட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், என் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க வாங்க, வாங்க என் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கம் மீட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி சொல்கிறோம். இப்போது அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்கிறாங்க என்னோட அம்மா. இப்போ வீடுங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், ஹோம், ஹவுஸ். சுத்தம் அப்படின்னா க்ளீன். செய்கிறாங்க அதை செய்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது செய்தல்னா டு டூ. என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை. அம்மா மதர். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம், ஹோம் எப்போ சொல்லணும், ஹவுஸ் எப்போ சொல்லணும் அப்படின்னு. ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கட்டுமானத்தை குறிப்பது. ஹோம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமானது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் வீடு 3வது தெருவில் உள்ளது. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்? மை ஹவுஸ் இஸ் ஆன் த 3rd ஸ்ட்ரீட். அது வீடு, ஹவுஸ் தான் அங்கே சொல்கிறோம். இதே என் வீட்டுக்கு வாங்க, என் குடும்பத்தினரை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அப்போது ப்ளீஸ் கம் ஹோம், ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டு யூ. ப்ளீஸ் கம் ஹோம், அது வீடு. இது உணர்வுபூர்வமாக சொல்கிறோம். நாங்கள் புது வீடு கட்டுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். நாங்கள் ஒரு புது வீடு கட்டுகிறோம், we are building a நியூ ஹவுஸ். சரிங்களா? அடுத்ததான் வீட்டை சுத்தம் செய்கிறாங்க என்னோட அம்மா. இது எப்படி சொல்லணும்? மை மதர் கிளீன்ஸ் த ஹவுஸ் சொல்லணுமா, மை மதர் இஸ் கிளீனிங் த ஹவுஸ் சொல்லணுமா? ஏற்கனவே நம்ம உதாரணங்கள் பார்த்ததுனால அடிப்படையாக இது எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சிருப்போம். ஆனால் கிளீன்ஸ் வருமா, இஸ் கிளீனிங் வருமா? இது வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே கரெக்ட், பட் டென்ஸ் மாறும். மை மதர் கிளீன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் அம்மா வீட்டை சுத்தம் செய்கிறார், அதுதான். மை மதர் இஸ் கிளீனிங் த ஹவுஸ்னால் அம்மா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கே வீட்டை சுத்தம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அது மை மதர் கிளீன்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இது என்னென்னா, கிளீன்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவாக செய்யக்கூடிய விஷயம். மை மதர் குக்ஸ், மை மதர் ட்ராப்ஸ் மீ அட் த ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நடக்கிற நிகழ்வுக்கு நம்ம அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லி பழக்கம். இப்போ அம்மா வந்து இவங்க வீட்டுக்கு வரும்பொழுது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். அதனால மை மதர்ஸ் கிளீனிங் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் மை மதர் கிளீன்ஸ் த ஹவுஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் மை மதர் இஸ் கிளீனிங் த ஹவுஸ். இதில் சில உதாரணம் பார்ப்போம். நான் சமையலறையை சுத்தம் செய்கிறேன், ஐ கிளீன் த கிச்சன். நான் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் கிளீனிங் த கிச்சன். என் தம்பி விளையாடுகிறான், மை லிட்டில் பிரதர் பிளேஸ். என் தம்பி விளையாடி கொண்டிருக்கிறான், மை லிட்டில் பிரதர் இஸ் பிளேயிங். அடுத்ததா சமையல் வேலை செய்கிறாரு என்னோட அப்பா. இப்போ சமையல் வேலை அப்படின்றது குக்கிங்கை குறிக்குது. செய்கிறாரு அப்படிங்கிறது செய்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம், டு டூ. என்னோட அப்படின்றது என்னுடைய, மை. ஏற்கனவே பார்த்தோம், அப்பா ஃபாதர். இப்போது மை ஃபாதர் குக்ஸ் சொல்லணுமா, மை ஃபாதர்ஸ் குக்கிங் சொல்லணுமா? ஏற்கனவே மதருக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். சமையல் வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் குக்ஸ் தான் வரும். ஆனால் இப்போ அப்பா செஞ்சிட்ருக்காரு. ஸோ வந்து போகிற போக்கில் கேஷுவலாக நம்ம பாட்டில் சொல்கிறோம். ஆனால் அதில் எசன்ஸ் என்ன, அதோட அர்த்தம் என்னென்னா, அப்பா இப்போ வந்து சமையல் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால மை ஃபாதர்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் மை ஃபாதர் குக்ஸ் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு மை ஃபாதர் இஸ் குக்கிங். சில உதாரணங்கள் பார்க்கலாம். மை பிரதர் கிளீன்ஸ் அ டேபிள். என்னுடைய சகோதரன் மேசையை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதான் என்னுடைய சகோதரன் மேசையை சுத்தம் செய்கிறான். இதே என்னுடைய சகோதரன் மேசையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி சொன்னோம்னா மை பிரதர் இஸ் கிளீனிங் த டேபிள். மை மதர் அயன்ஸ் மை ட்ரெஸ். எங்கள் அம்மா என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுறாங்க. இதே எங்கள் அம்மா என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இஸ்திரி போட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் மை மதர் இஸ் அயனிங் மை ட்ரெஸ். ஓகேவா? அடுத்தது குட்டி தம்பி ரொம்ப சுட்டி பார்த்து நடங்க. இதில் குட்டி அப்படிங்கிறது லிட்டில், தம்பி அப்படின்னா லிட்டில் பிரதர், யங்கர் பிரதர், ரெண்டுமே கரெக்டு. ஆங்கிலத்தில் வந்து பிரதர் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நம்ம தம்பியாக இருந்தால் லிட்டில் இல்லைனா யங்கர் போடுறோம், பெரியவங்களாக இருந்தால் எல்டர் போடுறோம்.
தமிழ் மாதிரி தம்பி, அண்ணன் அப்படி தனித்தனி வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப, வெரி, சுட்டி, நாட்டி, பார்த்து, டு see, நடங்க, டு வாக். அது பார்த்து நடங்க அப்படின்னு சேர்த்து சொன்னோன்னா பொதுவாக 2 அர்த்தமும் வரும். நடக்கும்போது பார்த்து நட அப்படின்னா பி கேர்ஃபுல் வைல் யூ வாக்னு சொல்கிறோம். பார்த்து நடந்துக்கங்க, பத்திரமா எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றத சொல்கிறதுக்கும், பார்த்து நடந்துக்கோ அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கும் பார்த்து நடங்க. அப்போ வந்து பி கேர்ஃபுல். பொதுவாக இது நடக்கும்போது கேர்ஃபுல்லாக இரு. அடுத்ததாக இப்போது குட்டி தம்பி ரொம்ப சுட்டி, பார்த்து நடங்க. ஏன்னா அந்த தம்பி இஷ்டத்துக்கு எல்லா பொருளை தூக்கி போடுறாரு, அதனால பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லுது பாப்பா. லிட்டில் பிரதர் இஸ் வெரி நாட்டி, ஸோ பி கேர்ஃபுல். இதே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? பி கேர்ஃபுல் as my லிட்டில் பிரதர் இஸ் வெரி நாட்டி. அதாவது முதல்ல படி, லிட்டில் பிரதர் இஸ் வெரி நாட்டி ஸோ பி கேர்ஃபுல்னா என் தம்பி ரொம்ப குறும்பு, அதனால் கவனமாக இரு. ஸோனா அதனால் கவனமாக இரு. இல்லைன்னா பி கேர்ஃபுல் ஆஸ் மை லிட்டில் பிரதர் இஸ் வெரி நாட்டின்னு சொன்னால் என் தம்பி ரொம்ப நாட்டி, ரொம்ப குறும்பாக இருக்கிறதுனால நீ எச்சரிக்கையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறோம். எந்த மாதிரி வாக்கியத்தை பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆங்கிலத்தையும் மாற்றிக்க முடியும். இப்போ ஸ்மால் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்மால் அப்படிங்கிறது அளவை குறிக்க பயன்படுத்தும் சொல். அதனால் லிட்டில் பிரதர் இல்லைன்னா எங்கள் பிரதர் அதுதான் சரியாக இருக்கும். அடுத்தது நாற்காலியில் கவனமாய் உட்கார்ந்துடுங்க. நாற்காலினா சேர், கவனம்னா கேர்ஃபுல், உட்கார்ந்துடுங்க உட்காருங்க, அதான் சிட் டவுன். அப்போ சிட் கேர்ஃபுல்லி ஆன் தி சேர். இது ஆன் தி சேர் கரெக்டாக, இந்த சேர் கரெக்டாக, இது வந்து அந்த சேரை பொறுத்து. ஸோ சேர் நல்லா குஷன் வச்சு ஆம்ரெஸ்ட்லாம் போட்டு நல்லா அப்படி இருந்ததுன்னா அதுக்குள்ளே இன். அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக ஒரு நாற்காலியாக இருந்ததுன்னா சிட் ஆன் தி சேர் அப்படி சொல்லணும். அப்படி எதுவும் இல்லாமல் வெறும் நாற்காலி இருக்குது, இந்த கைப்பிடி எதுவும் இல்லை, நம்ம வெறும் சாதாரண ஒரு பேசிக்கான நாற்காலினா சிட் ஆன் தி சேர். பள்ளிக்கூடம் கூட்டி போகும் பாட்டி இதோங்க. பள்ளிக்கூடம்னா ஸ்கூல், கூட்டி போதெல்லாம் என்ன அழைச்சிட்டு போகிறாங்க, அழைச்சிட்டு போகுது டு டேக் சம்மன். ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா டு டேக் சம்மன் அப்படின்னு. அந்த சம்மன்கிற இடத்துல அது பையன், அப்பா, பொண்ணு, மனைவி, கணவன் அது வருமோ அதில் போடுறோம். பாட்டி, கிராண்ட் மதர், இதோ அதான் இங்கே தான் இருக்காங்க அந்த பாட்டி, என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிற பாட்டி இதாங்க, இவங்க தான் அப்படி சொல்கிறோம். இதோ ஹியர். இப்போது ஹியர் இஸ் மை கிராண்ட் மதர் ஹூ டேக்ஸ் மீ டு ஸ்கூல். அதாவது என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிற பாட்டி இதோன்னு சொல்கிறோம்ல, என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களே அந்த பாட்டி இவங்க தான், அதுதான் ஹியர் இஸ் மை கிராண்ட் மதர் ஹூ டேக்ஸ் மீ டு ஸ்கூல். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? இன்னொரு மாதிரி, பாட்டி என்ன பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மை கிராண்ட் மதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னோம். இது பொதுவாக பாட்டியை பற்றி இப்படி சொல்கிறாங்கல்ல, பாட்டி என்னை பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போவாங்க, பாட்டி எனக்கு கதை சொல்லுவாங்க அப்படின்னா மை கிராண்ட் மதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல், மை கிராண்ட் மதர் டெல்ஸ் மீ ஸ்டோரிஸ் அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பள்ளிக்கூடம் கூட்டு போகும் பாட்டி இதுவங்க அப்படிங்கிறதுனால ஹியர் இஸ் மை கிராண்ட் மதர் ஹூ டேக்ஸ் மீ டு ஸ்கூல் அப்படி சொல்கிறோம். அடுத்ததான் தாத்தா, தோட்ட வேலை செய்கிறாரு தாத்தா பாருங்க. தோட்டம்னா கார்டன், தோட்ட வேலை அப்படிங்கிறது கார்டனிங். செய்தல் டு டூ, தாத்தானா கிராண்ட் ஃபாதர். பார்த்தல் டு see, அதாவது தாத்தா தோட்ட வேலை செய்கிறார் பாருங்க, அது இருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் தாத்தா தோட்ட வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் இஸ் மை கிராண்ட் ஃபாதர் டூயிங் கார்டனிங். டூயிங் கார்டனிங்னா தோட்ட வேலை பண்ணிகிட்ருக்கிறது, அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுவும் பார்த்தா பேசிக்காக ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். தோட்ட வேலை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் இல்லை, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு அறிமுகப்படுத்தும் போது அந்த தாத்தா அதை செஞ்சிட்ருக்காரு. அதனால் வந்து நம்ம சொல்லும்போது ஹியர் இஸ் மை கிராண்ட் ஃபாதர் டூயிங் கார்டனிங் சொல்கிறோம். பொதுவாக என் தாத்தா தோட்ட வேலை செய்வார். பொதுவாக வந்து ஒரு நார்மலாக ருட்டீனாக சொல்கிறதா இருந்தால் மை கிராண்ட் ஃபாதர் டஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறோம். என் தாத்தா தோட்ட வேலை செய்கிறார். இங்கே வந்து தாத்தா தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா மை கிராண்ட் ஃபாதர் இஸ் டூயிங் கார்டனிங். இங்கே அறிமுகப்படுத்தும் போது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம டூயிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக எங்கு செல்லும் நாய்க்குட்டி வீட்டை காக்குங்க. எங்கே அப்படிங்கிறது எங்கள், ஏற்கனவே பார்த்துட்டோம். அவ, செல்ல, பெட், நாய்க்குட்டி. நாய்க்குட்டிங்கிறது பப்பி, ஆனால் அது நாய்க்குட்டிங்கிறது செல்லத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ அது டாக். அது வீடு, ஹோம், ஹவுஸ். நம்மளே தெரியும் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காத்தல்னா காக்கிறதுனா டு காட். இப்போது எங்கே செல்ல நாய்க்குட்டி வீட்டை காக்குங்க அப்படின்னா இப்போ காக்கும் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர், அதாவது வருங்காலம்.
நாளைக்கு செய்கிறேன், செய்வேன் அப்படி சொல்கிறோம்ல, அப்படின்னா அது பொதுவாக வில் காட்னு வரும். ஆனால் அது பொதுவாக அது செய்யக்கூடிய விஷயம், அது அதோட வேலை, அது காக்குது, பொதுவாக அது காக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவர் பெட் காட்ஸ் தி ஹவுஸ், அது பொதுவாக செய்யும். எப்பயும் எங்கள் பெட் வந்து வீட்டை காக்கும் அப்படின்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எதிர்காலமாக தான் வில் வரும், ஆனால் நம்ம இங்கே அதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது செய்கிற வேலையை சொல்கிறோம். அதனால் அவள் பெட் காட்ஸ் தி ஹவுஸ். இதே அது வீட்டை காவல் காத்து கொண்டு இருக்கிறது, நான் வெளில வந்திருக்கேன், என் பெட்டை வீட்டில் வந்து பெட் இருக்காது, வீட்டை காவல் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா அவர் பெட் இஸ் கார்டிங் த ஹவுஸ் அப்படி சொல்லணும். ஓகேவா? இங்கேயே வந்து வில் கார்டுன்னு சொல்லலை. நம்ம இங்கே சொல்கிறது வந்து நான் வெளில போனால் அப்போ யார் வீட்டை பார்த்துப்பாங்கன்னு அப்போ சொல்லலாம், அவள் பெட் வில் கார்ட் தி ஹவுஸ் அப்படின்னு. இங்கே வந்து பொதுவாக சொல்கிறது, என் வீட்டை எப்பயுமே எங்கள் செல்லக்குட்டி வந்து வீட்டை பாதுகாக்கும் அப்படிங்கிறதால பொதுவாக சொல்லக்கூடியதுனால அவர் பெட் காட்ஸ் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, எங்கு குறும்பு போன குட்டி வம்பு செய்யுங்க. எங்கள் அவர் ஏற்கனவே பார்த்துட்டோம், குறும்பு நாட்டி, பூனைக்குட்டி கிட்டன், வம்பு மிஸ்chief, செய்தல் டு டூ. இப்போது எங்கள் குறும்பு பூனைக்குட்டி எப்பயும் வம்பு செய்யும். ஸோ இது வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயந்தான், எப்பயும் நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது அவர் நாட்டி கேட் டஸ் மிஸ்chief, இதே செய்யும், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்னால் நம்ம வில் சொல்லணும். அப்போது அவள் நாட்டி கேட் வில் டூ மிஸ்chief அப்படின்னு. அப்போ எப்படி சொல்லணும்னா, வெளில போனால் அது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால், when we go out our naughty cat will do mischief அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக அதை செய்யுது, அப்போது டஸ் mischief. இப்போது எங்கள் பூனை இப்போ வம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் நாட்டி கேட் இஸ் டூயிங் mischief. சரிங்களா? அடுத்தது, சுவையான இட்லி சாம்பார் சாப்பிட்டு போங்க. அதாவது சுவையான அப்படிங்கிறது டேஸ்டி, இட்லி சாம்பார் நமக்கே தெரியும், சாப்பிடுதல் ஈட், போங்க அப்படிங்கிறது டு கோ. இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா, வீட்டில் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு போங்க, டிஃபன் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறோம்ல, அதனால் ஹாவ் த டேஸ்டி இட்லி அண்ட் சாம்பார். ஆனால் பொதுவாக டிஃபன் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஹாவ் டிஃபன் அண்ட் கோ, ஹாவ் டிஃபன் பிஃபோர் யூ லீவ், ஹாவ் இட்லி அண்ட் சாம்பார் பிஃபோர் யூ லீவ் அப்படி சொல்கிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போ, வெறும் வயிற்றில் போகாத, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு நோகுங்க, இல்லை பார்த்தல் டு சி. அப்போ பார்க்க வச்சு சாப்பிடுதல்னா டு ஈட், வயிறு ஸ்டொமக், நோகுதல்னா ஏக். இப்போ என்ன அர்த்தம், உன்னை பார்க்கும்போது நான் உன்னை பார்க்க வச்சு உனக்கு எதுவும் கொடுக்காம சாப்பிட்டா என் வயிறு வலிக்கும். இது வந்து உண்மை கிடையாது, இது வந்து சும்மா ஒரு வழக்கில் சொல்கிறது தான். அதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய தமிழர் பண்பாடு சொல்கிறது தான் அது. அதை இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா பாட்டில் இப்போது அது ஒரு ஃபைனலாக டச்சை ஆட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மை ஸ்டொமக் வில் ஏக் இவ் ஐ ஈட் வித்தவுட் ஷேரிங் வித் யூ. இதுதான் சென்டென்ஸ். அதாவது உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டாங்கிறது உனக்கு கொடுக்காம சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு நோகும் எனக்கு அப்படின்னா, உனக்கு கொடுக்காம சாப்பிட்டா இஃப் ஐ ஈட், உனக்கு கொடுக்காமல் நான் சாப்பிட்டால், இஃப் சாப்பிட்டால் அப்படிங்கிறது தான் அந்த இஃப். இஃப் ஐ ஈட், இஃப் ஐ ஈட்னா சாப்பிட்டால், உனக்கு கொடுக்காம, வித்தவுட் ஷேரிங் வித் யூ, ஏன் வயிறு வலிக்கும், மை ஸ்டொமக் வில் ஏக். சரியா? ஸோ மை ஸ்டொமக் வில் ஏக் இஃப் ஐ ஈட் வித்தவுட் ஷேரிங் வித் யூ. ஸோ இப்போ நம்ம அந்த பாட்டில் வெறும் வார்த்தைகள் பார்க்கல, வாக்கிய அமைப்பையும் தான் சேர்த்து பார்த்துருக்கோம், சில உதாரண வாக்கியங்களும் பார்த்துருக்கோம். இது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியும். வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு உறுப்பினரை அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எப்படி நம்ம சொல்லலாம், இதெல்லாமே இதை வந்து நீங்கள் எவ்வளோ வாக்கியங்களையும் நீங்கள் வீட்டில் உருவாக்கி உங்கள் தினசரி பேச்சு வழக்கத்தில் பயன்படுத்த முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும், பெரிய உதவியாகவும் இருக்கும். அடுத்த பாடலுடன் விரைவில் சந்திப்போம்.